மாடிஃபிகேஷன் சொன்னாலே நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது கேரளா தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு நார்மல் காரை பீஸ்ட் காரா ஷோ பண்றது அந்த மாடிஃபிகேஷன் தான். என்னடா கேரளா பத்தி பேசுற, சென்னை பத்தி பேசுற? இப்ப கேரளா பத்தி பேசுவோம்னா நம்ம சென்னை பத்தி பேசுவோம். ஏன்னா வந்து சென்னையுமே இப்ப பாஸ்டா டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். எங்க பார்த்தாலும் இப்ப மாடிஃபிகேஷன் கார் இருக்கு. நிறைய பீஸ்ட் கார் வந்து இப்ப வந்து சென்னையில சுத்திட்டு இருக்குன்னு. அந்த பீஸ்ட் என்னன்னு தானே இருக்கிறீங்க. நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண கொண்டு வந்திருக்கதான் இந்த மாடிஃபிகேஷன் பண்ண இந்த பலினோ பீஸ்ட்னே சொல்லலாம். பலினோன்னு சொன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து ஞாபகம் வருது வந்து ஒரு இப்போ இருக்க ஹேட்ச் பேக் தான். பட் வந்து இந்த ஃபர்காட்டன் பீஸ்ட்னே சொல்லலாம். இந்த செடான் கார் வந்து மோஸ்டா ஞாபகம் இருக்காது. உங்களுக்கு இந்த காரை பத்தி தெரிஞ்சிருந்தா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த காரை பத்தி சொன்னா ஃபர்ஸ்ட் இந்த சென்னையிலே பாத்தீங்கன்னா ஃபயர் த்ரோயர் பாத்தீங்கன்னா இந்த கார்ல தான் மாடிஃபை பண்ணிருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து டிப்பிங் பண்ணிருக்காங்க. அதாவது வந்து பிங்க் கலர் தீம்ல டிப்பிங் பண்ணிருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா RR லைட்டிங் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி வந்து மாடிஃபிகேஷன்ல ஒரு துவக்கமா சென்னையில ஒரு துவக்கமா வந்து ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் இந்த கார்ல தாங்க. அது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. திருப்பி இந்த மாதிரி பல பீஸ்ட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சத்துன்னு அடிய போட்டு விட்டுருவேன். என்ன சண்டைக்கு கூட்டாவும் ஒன்னா பந்தயம் போட்டு நாம்பிய போல வந்தண்டி மன்னிப்பு கேட்டு அப்பையும் வீட்டுல கொடுக்க போறாங்கல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட். நம்மளுக்கு இருக்கு சப்போர்ட். உன்னை கூட்டின்னு போவேன் ஜீப்ல வச்சு கட்டின பொண்டாட்டி அவங்க டாக்டர் இல்லாம வரவே பாங்க உன்னோட மாமியா பெரிய டான்ஸ். பலினோல ஒரு செடானா அப்படிதான் இருக்குங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த ஃபர்காட்டன் பீஸ்ட்டை யாருக்குமே தெரியாது. அதுல ஒரு யூனிக்கான கார்ல யூனிக்கான மாடிஃபிகேஷன் பண்ண இந்த கார் தான் நமக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். நிறைய யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பலினோ வந்து 2006 வரையும் இருந்துச்சு இந்த செடானு. அதுக்கப்புறம் தான் ஹேட்ச் பேக் செக்மெண்ட்ல நமக்கு வந்து இந்த கார் வந்து விட்டுருப்பாங்க. நீங்க வந்து இந்த காரை ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ வாங்க இதோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் இருந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஹெட்லாம்ப்ஸ் தாங்க. ஏன்னா யூனிக் டிசைன் லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த வண்டியோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லாம்ப்ஸில் உங்களுக்கு வந்து டிப்பிங் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து அந்த ஸ்கல் டிப்பிங் வந்து பண்ணியிருக்காங்க ஸ்கல்லோடைய தீமில். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரொஜெக்டர் வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து உங்களுக்கு வந்து லைட்டும் க்ளோ ஆக போகுது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிஆர்எல்ஸ் கேட்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூவை இன்ஸ்பயர் பண்ண மாதிரி இந்த டிஆர்எல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் தாங்க. இந்த ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆட் ஆன் கிட் வந்து போட்டிருக்காங்க. இந்த பாடி கிட் பாத்தீங்கன்னா ஆட் ஆன் பாடி கிட் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க GTR அப்படின்ற ஒரு பேஜிங் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பானட் கூட உங்களுக்கு கஸ்டமைஸ்டு பானட் தான். எங்க இருந்து பார்த்தாலும் லைக் வந்து ஒரு தனித்துவமா இருக்கு அப்படின்னே நம்மளால சொல்ல முடியும். அண்ட் வந்து இப்போ இந்த கார்ல பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த ஸ்ப்ரேயர்ஸ், அதாவது வந்து இந்த ஃப்ளேம்ஸ் வரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு வந்து கேஸ் வந்து த்ரோ. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்னையில மாடிஃபை பண்ணது இந்த காரில் தான். மொத இந்த காரில் தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய கார்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கும். அண்ட் வந்து அப்படியே சைடில் வந்தோம்னா நமக்கு வந்து ஸ்டாக் அலாய் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13 இன்ச்சஸ் தான் வரும். இது வந்து 15 இன்ச்சஸ்க்கு வந்து அலாய் வந்து வெளியில் வந்திருக்கு. இது அதாவது GTR அலாய்னு சொல்லுவாங்க. வண்டியிலேருந்து ஒரு இன்ச்சு வெளியில் வந்திருக்கு GTR அலாய். ஸோ வந்து இது வந்து லுக் வந்து நல்லா பில்டு பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து இந்த இதை பற்றி பேசி ஆகணும். இந்த காரோடைய டிசைன் லாங்குவேஜ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறது இந்த கலர் தீம் தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லைட் வந்து இது மேலே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து பிங்க் வந்து க்ளோ ஆகிற மாதிரி தெரியும். ஏன்னா வந்து இது வந்து யூனிக்கான ஒரு கலர். ஃபஸ்ட்டு இந்த சென்னையிலே வந்து இந்த கார் தீமில், அதாவது இந்த கலர் தீமில் இந்த காரில் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து அப்படியே பார்த்தோம்னா இந்த காரோடைய ஓனர் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நைட் ஹண்டர் இந்த இன்ஸ்டா ஐடி வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ இங்கேயும் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது DJ டீமில் உங்களுக்கு வந்து ரூஃபிங் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து தெரியும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் DJ தீமில் உங்களுக்கு வந்து ரூஃபிங் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து அந்த ஆஃப்டர் மார்க்கெட் மேலே இல்லை, அந்த கம்பெனியில் கொடுத்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஒரு டாப் நாச்சாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது வந்து மாடிஃபிகேஷன் பண்ணது ஒரு இடம், அது வந்து நான் சொல்கிறேன், ஃபர்தராக சொல்கிறேன். இப்போ அப்படியே சைடில் வாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஸ்கிப் பேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி வருவோம். பின்னாடி வந்தோம்னா இந்த ஆண்டனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஆண்டனா வந்து அந்த காலத்தில் நோஸ்டாலஜிக் ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அந்த பழைய பலினோலாம் பார்த்தீங்கன்னா பழைய கார்ஸ்லலாம் இந்த ஆண்டனாக்கே நிறைய பேர் வந்து ஓடி போய் பார்ப்பாங்க. கார் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே ஆண்டனா வந்து மேலே வரும். அது வந்து இந்த பலினோல ஒரு யூனிக் ஃபீச்சர் அப்படின்னே நம்மளால் சொல்ல முடியும். அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர் த்ரோவர் இருக்குங்க. நான் சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட் இந்த காரில் தான் ஃபயர் த்ரோவர் வந்துச்சுன்னு. நான் முடிஞ்ச அந்த கிளிப்பும் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். ஃபயர் த்ரோவர் வந்து இங்கே காரில் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது வந்து
டெய்ல் லைட்டு ஃபுல்லாகவே மாடிஃபை பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்லேயும் வந்து உங்களுக்கு வந்து டெய்ல் லைட் வந்து கண்டினியூ ஆக போகுது. நைட் ஹண்டர் அப்படின்ற அவரோட இன்ஸ்டாவோட இதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து உங்களுக்கு வந்து பேக்கில் இங்கே வந்து வரப்போகுது. ஓவரால் பார்க்கும்போது பயங்கரமான ஒரு ப்ரெசன்ஸ்னே சொல்லலாம். இது ரோட்டில் எங்கே போனாலும் திரும்பி பார்த்துருவாங்க, அந்த அளவுக்கு ஒரு லுக்கில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் கஸ்டமைஸ்டு ஸ்பாய்லர் தான். பட் வந்து ஃபினிஷிங் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஸோ நசன் பேசாமல் அடுத்து இந்த காரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ வந்து சினிமேட்டிக் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, எக்ஸ்டீரியர் மஜாவாக இருந்திருக்கும். இப்போ வந்து இன்டீரியர் போயிட்டு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்ப்போம். இன்டீரியரில் இன்னும் நிறைய பண்ணியிருக்காங்க, வாங்க. இந்த காரோட இன்டீரியர் வரும், நல்ல ஒய்டாக ஓப்பன் ஆகுதுங்க டோரு. உள்ளே வந்தோடனே அந்த செடான் கார்ஸில் ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேசி ஃபீல் தான் நமக்கு வந்து கொடுக்கும் எல்லா செடான் கார்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த டோர் பார்த்துடலாம். இந்த இன்டீரியர் தீம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்பிங் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து மிக்கி மவுஸ் தீம்லாம் வந்து உங்களுக்கு வந்து பெயிண்ட் வந்து டிப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ஒரு யூனிக் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து யூனிக்காக வந்து எங்கேயும் வந்து டிப்பிங் பண்ணி இன்டீரியர் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த பிங்க் கலர் தீமில் இந்த கார் வந்து யூனிக் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து அப்படியே வருவோம், அப்படியே வந்து இந்த டோர் பார்ப்போம். டோர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லெதர் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, லெதர் ஸ்டிச்சிங்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்பிங் வந்து பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் டிசைன் லாங்குவேஜ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த மிரருக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும், இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த மாருதின்னு சொன்னாலே நமக்கு வந்து அந்த பில்டு குவாலிட்டி தான் தெரியும். அப்போ வந்து அந்த பில்டு குவாலிட்டி வந்து இப்போ வர கார்ஸ்ல கம்மியா இருக்கு. பட் வந்து பழைய மாருதியில ஒரு பில்டு குவாலிட்டி சூப்பரா இருக்கும். அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் அண்ட் பெட்டர் எக்ஸாம்பிள் இந்த கார் தாங்க. இது வந்து ஒரு 2006 மாடல், நல்ல ஒரு பில்டு குவாலிட்டியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதோட இன்டீரியர் பார்த்தோம்னா இது வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் சிஸ்டம் வந்து ஆடியோ கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கண்ட்ரோல்ஸும் நீங்க வந்து இதுல பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கீழே வரும் அந்த எஸ்டீம்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், எஸ்டீம் 800 அந்த மாருதியோடைய அந்த இது கியர் பாக்ஸ்னே சொல்லலாம். அதில் வந்து ஸ்கல் ஷேப்பில் உங்களுக்கு வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்கல்லோடைய இது மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அந்த ஸ்டோரேஜ் அண்ட் வந்து இங்கே பழைய செட்டு வந்து இங்கே வரும், அந்த செட்டு எடுத்துட்டாங்க. இப்போ வந்து புது செட்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஏசிக்கான வென்ஸ் இங்கே வந்துடுது. அண்ட் வந்து இந்த பிங்க்குள்ளே இந்த ஒயிட் கலர் வச்சது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நல்லா வந்து டிசைன் லாங்குவேஜ் இருக்குது, நல்லா வந்து அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். க்ளோ பாக்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ பார்த்துருவோம். ஒரு சின்ன ஒரு க்ளோ பாக்ஸு அப்படின்னே சொல்லலாம், சின்ன க்ளோ பாக்ஸு. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிப்போம். க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது இந்த வண்டியில் யூனிக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் லைட்டிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நினைப்பீங்க இப்போ எல்லா கார்ஸ்லேயும் ஆர்ஆர் லைட்டிங் வந்துடுச்சு மாடிஃபிகேஷன் பண்ணுறது, இந்த காரில் தான் ஃபஸ்ட்டு ஆர்ஆர் லைட்டிங் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில் எந்த மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாலும் ஒருத்தர் தான் பண்ணியிருப்பாரு. அதில் ஃபர்ஸ்ட் பண்ணது இந்த வண்டி தான். இது வந்து மோமோ ஸ்டேரிங், உங்களுக்கே தெரியும். அந்த மோமோ ஸ்டேரிங்கில் கார்பன் டிப்பிங் பண்ணியிருக்காங்க. இதுவும் டிப்பிங் பண்ணதான், கார்பன் டிப்பிங்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் லுக்கு கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த மாருதியோடைய பழைய ஸ்டேரிங் வந்து அந்த அளவுக்கு டிசைன் லாங்குவேஜ் நல்லா இருக்கு, இந்த நல்லா இருக்காது. இந்த வண்டிக்கு போட்டது இது வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மோமோ ஸ்டேரிங் அந்த எப்பயும் போல அந்த விண்டேஜ் தீம்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பீடோ அண்ட் ஆர்பிஎம் மீட்டர் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஜேடிஎம் லுக்ல இருக்குன்னே சொல்லலாம். இந்த காரு ஜேடிஎம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கார்ஸ், அதோட லுக்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்போ வந்து மாருதி மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஒரு ஜேடிஎம் லுக்ல கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னும் நிறைய டீப்பா பார்ப்போம், அதை வந்து கன்க்ளூஷன்ல பார்ப்போம். இப்போ இன்டீரியர்ல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பேக்ல போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹேண்ட் பிரேக் இங்க கூட டிப்பிங் பண்ணிருக்காங்க, பாருங்க செம்மையா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் டிசைன் லாங்குவேஜ். அப்பவே பாருங்க ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹேண்ட் ரெஸ்ட் இப்போ வர கார்ல ஹேண்ட் ரெஸ்டே ஒரு ஆக்சசரியா போட வேண்டியதா இருக்கு. பட் வந்து அப்பவே ஹேண்ட் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஃபால்ட்டா இருக்கு. இப்போ வந்து அப்படியே பின்னாடி போயிட்டு என்னென்ன இருக்கு அப்படின்றது பார்க்கலாம். விண்ட்ஷீல்டு கழிச்சு வச்சிருக்காங்க. ஓகே, லைட்டிங் பார்த்தோம்னா லைட்டும் கொஞ்சம் ஃபால்ட்டா இருக்கு. இப்போ வாங்க அப்படியே பின்னாடி போவோம். டோரை வந்து நல்லா ஓப்பன் பண்ணிட்டு வாங்க, இல்லைன்னா இங்கே இடிச்சுப்பீங்க. இப்போ அப்படியே உள்ளே வருவோம். அப்பா அப்படியே குழிக்குள்ளே உட்கார்ற மாதிரி இருக்கு. உள்ளே வந்து உட்காந்தோடனே நான் கூட லெக் ரூம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினச்சேன். உட்காந்தோடனே அந்த சீட்டை வந்து அப்படியே நம்மளை ஹக் பண்ணிக்கிச்சு. இது பார்த்தீங்கன்னா பக்கெட் சீட்டுன்னு சொல்லுவாங்க, நார்மல் சீட்டு கிடையாது. நார்மல் சீட்லேருந்து பக்கெட் சீட்டுக்கு நமக்கு வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் டேம் டிஸ்பென்ஷன் வந்து அந்த அளவுக்கு இல்லை, அதனால வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் லெக் ரூம் வந்து.
கொஞ்சம் லெக் ரூம் நல்லா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே புல் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்ப கூட வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா ஒரு டீசெண்டா இருக்குன்னு சொல்லலாம். லெக் ரூம் டைல்ஸ் போட்டு ஃபுல்லாவே கவர் ஆயிடுச்சு. இது அழகா கம்ஃபர்டபுளா இப்படி உட்காந்துட்டு போகலாம். ஆனால் வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஹெட்ரூம் நம்ம பார்க்க வேண்டியது. எனக்கு வந்து ஓகே, இன்னும் கொஞ்சம் ஒரு 6.6 ஃபீட் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம், மற்றபடி ஓகே. அப்படியே பின்னாடி வந்தோம்னா பழைய செட்டு, இந்த வண்டியோட இந்த மாருதியோட அந்த ஆன்டிக்கான பழைய செட்டு, அதை எடுத்துட்டு தான் இப்போ புது ஆண்ட்ராய்டு செட்டு போட்டிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ அப்படியே பார்த்தோம்னா பின்னாடி பாருங்கள் ஜேபிஎல்லோட ஃபுல் சிஸ்டம், அதாவது ஜேபிஎல்லோட ஃபுல் சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஸோ வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் லைட்டிங், நான் முடிஞ்சால் இது வந்து ஆன் பண்ணி உங்களுக்கு வந்து கிளிப்பு போடுறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆப்டிக்கல் ஃபைபரில் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்ஆர் லைட்டிங் வந்து தீம் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இங்கேயும் பார்த்தோன்னா நமக்கு வந்து முன்னாடி பார்த்த மாதிரி தான் டோரு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீட் பெல்ட் நான் மறந்துட்டேன், இங்கே பாருங்க, இங்கே வந்து ஒரு சின்னதாக வந்து மாடிஃபிகேஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து லுக்கை நல்லா பில்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இன்டீரியரை பார்த்துருப்போம், எங்கே பார்த்தாலும் அப்படியே பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி பார்க்கும்போது வந்து கார் மாடிஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் வருது. சென்னையிலையும் இன்னும் நிறைய வளரணும், மாடிஃபிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும். இப்போ அப்படியே நம்ம வெளியே போயிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த பீஸ்டோட பூட் ஸ்பேஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 318 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 2018 காலகட்டத்திலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த JBL GT சீரியஸ் வந்து அப்போவே வந்து நமக்கு வந்து இம்போர்ட் பண்ணி போட்டிருக்காங்க. இன்பில்ட் ஆம்பிளிஃபையரோட சப்புக்கு வந்து இதில் வந்து வந்துடும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்பிளிஃபையர் வந்து இங்கே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மியூசிக் லவர்ஸ்க்கு நல்லாவே வந்து பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரியாக இருக்கும் சவுண்ட் குவாலிட்டி. 2018 இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதோட பூட் ஸ்பேஸு, 318 லிட்டர்ஸ். நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். நிறைய கார்ஸில் பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணும் போது அது அன்ஈவனாக இருக்கும், அதாவது வந்து ஸ்பாய்லர்ஸ்லாம் அழகாக நிற்காது. இது பார்த்தீங்கன்னா அழகா அப்படியே பக்காவா கச்சிதமா வந்து நின்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியா வந்து இந்த வண்டியை வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த வண்டியோட கன்க்ளூஷனை வந்து என்ன சொல்லலாம், இப்போ வந்து நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ வந்து இப்போ வந்து மாடிஃபிகேஷன் காரை பத்தி பொதுவாக பேசுறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடிஃபிகேஷனுக்கு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 400 crores கிட்ட வந்து ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்றாங்க. அது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இந்தியாவில் வந்து இது ஏன் என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு தெரியல. மாடிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணும். நம்ம வந்து தொடர்ந்து மாடிஃபிகேஷன் வந்து இந்த மாதிரி கார் வந்து போடுவோம். மாடிஃபிகேஷன் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுங்க, நீங்களும் வந்து மாடிஃபை பண்ணுங்க. இந்தியாவையே ஒரு பீஸ்ட் மாதிரி ஷோ பண்ணலாம். வந்து இந்த வண்டி பார்த்தோம்னா நமக்கு வந்து யூனிக்கா வந்து சொல்லணும்னா நமக்கு வந்து அந்த டிப்பிங் வந்து இது வரைக்கும் இந்த தீம்ல, இந்த கலர் தீம்ல யாரும் பண்ணதில்லை. அதாவது இன்டீரியர் டிப்பிங் அண்ட் வந்து ஆர்ஆர் லைட்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து ஃபயர் த்ரோ கிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் போட்டிருக்காங்க. எக்ஸாஸ்ட் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம், ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து அந்த இது த்ரோ உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன், அந்த ஸ்ப்ரே மாதிரி த்ரோ ஆகும். அது வந்து செம்மையா இருக்கும். அதோட முன்னோடியே இந்த காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த கார் பத்தி பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த பெலினோ பாத்தீங்கன்னா 2006 ஒரு ரேலி கார் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ரேஸுக்குலாம் இது வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்க கார் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 94 bhp அண்ட் வந்து 130 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்போ வந்து எப்படி ஒரு பீஸ்ட்னு பாத்துக்கோங்க. சரியா இருக்கும் எக்ஸாஸ்ட் நோட்ல இருந்து இதோட கம்ஃபர்ட்ல இருந்து. அப்போது கஸ்டமர்ஸ்க்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடை வந்து கொடுத்துருந்தது. அதனால வந்து நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கார் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்க வந்து கருத்தரிப்புகளில் பதிவு பண்ணிட்டு போங்க. நம்ம வந்து நிறைய கார் வந்து இந்த மாதிரி வந்து ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம், மாடிஃபிகேஷன் கார். இன்னமும் நிறைய வந்து நம்ம வந்து போட போறோம். ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி தொடர்ந்து வந்து நம்ம வந்து ஒரு மாடிஃபிகேஷன் கார்ஸ்க்காக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி போடுவோம். ப்ரீவியஸா நிறைய பண்ணியிருக்கேன். ஒரு சிவிக் வந்து பண்ணியிருப்பேன், அது வந்து ஒரு யூனிக்கான கார். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தார் வந்து 7 lakhs மாடிஃபை பண்ணியிருக்காங்க, அதுவும் போட்டிருப்பேன். அதுவும் வந்து பாருங்க, நான் வந்து பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த காரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 lakhs கிட்ட ஒரு யூனிக்கான கார் அப்படின்னே சொல்லலாம். நீங்க வந்து இது பார்த்திருக்கீங்களா, இல்ல இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்தது இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு கார் கண்டென்ட் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிஷோர்.